கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி யரணி அமரசூரிய அவர்களை கேட்பதற்கு, இலங்கையின் கல்வித்துறையில் கல்வி கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேலை திட்டங்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பான சில விளக்கமூட்டும் கூட்டங்களும் தங்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. ஆனால் புதிய கலைத்திட்டம் மாணவர்களுக்கு கல்வியை சுமையை குறைப்பதாகவும் கல்வியில் புதிய புத்தாக்க தேடல்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாகவும் இருக்கும் என கூறப்படுகின்றது. தரம் 6க்கு 15 கட்டாய பாடங்கள், தெரிவு பாடங்கள் 3 என 18 பாடங்களின் நேர அட்டவணை தயாரிப்பதில் உள்ள இடர்பாடுகள், நிலைமாற்று திறன்களில் மாணவன் 2 பாடங்களை தெரிவு செய்தல், இவ்வளவு காலமும் தவணைக்கு 265 மணித்தியாலங்களாக இருந்த மாணவனின் கற்றல் நேரம் தற்போதைய புதிய கலைத்திட்ட வரவால் 365 மணித்தியாலங்களாக வர உள்ளது. இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு 30% சுமை அதிகரித்துள்ளது. சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள், தமிழ் இலச்சினைகள், அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டு வரப்படுமா என்பது என்னுடைய முதலாவது வினா. இதில் முதல் கேள்வி, புதிய கல்வி கலைத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா? இரண்டாவது, தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை, கல்வி பேரவை குழு இரண்டிலும் தமிழ் மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா? 3, கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளை அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகிறவர்களின் பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? 4வது, புதிய கல்வி சீர்திருத்த அமுலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள், பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடங்கியுள்ளார்கள்? Honorable Speaker, we intend to initiate the education reform, the curriculum reforms for grade 1 and 6 in January of 2026. And then subsequently in each year we will be introducing the reforms for each grade progressively. The complete document on the reforms will be submitted very soon to the cabinet for approval, and once that happens it will be actually prior to that it will be also presented to the Ministerial Consultative Committee on Education and the Education Reform Subcommittee, of which the Honourable Member is also a member. The education reforms that we are seeking is one that stresses inclusivity and acknowledgement of the plurality within our society. So all of that will be included and will be apparent in the curriculum reforms that are proposed. Question number 2, yes, there are Tamil-speaking members in all of the committees appointed by the NIE. Yes, we are able to submit the names of those involved in drafting the concept paper as well as those in the curriculum reform process. The Honourable Member has requested for the names of the Tamil-speaking members. There are over 100 involved in this process. So this question came to me yesterday. I need a little bit of time to give you the names. I will give you the names. They are being collated at the moment. Also, the implementation of the curriculum reforms is under the purview of the Ministry of Education officials that we have appointed, and there are Tamil-speaking members who are part of this process. Once again, the names, if the Honourable Member requires, I will submit the names to him. Thank you. Honourable Sridharan Mantidwan. கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களே, நன்றிகள் உங்களுடைய விடைகளுக்கு. மிக முக்கியமாக தமிழ் மொழி மூலமான உத்தியோகத்தர்கள் கிட்டத்தட்ட கல்வி அமைச்சிலே 20 துறைகளில் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதேபோல் சைவ சமய பாடத்திற்கான நடராஜருடைய வடிவம் இந்த முறை ஒரு சிம்போலிக் ஆக நடராஜரை கொண்டு வருவதற்காக தீர்மானிக்கப்படுற பொழுது சிலர் அதனை எதிர்ப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. தயவுசெய்து நீங்கள் இதில் ஒவ்வொரு பாடத்துறைகள், சமய பாடங்கள், கிறிஸ்தவம், கத்தோலிக்கம், பௌத்த சமயம், சைவ சமயத்துக்கு வருகிற பொழுது நீங்கள் அது சம்பந்தமான பல்கலைக்கழகங்களுடைய
நிபுணர்கள் மற்றும் ஏனைய வெளி அமைப்புகள் சமய நிறுவனங்களையும் நீங்கள் அழைத்து இது சம்பந்தமான விரிவுரையாளர்களையும் அழைத்து எங்களோடும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு முடிவு எடுக்குமாறும் கேட்டு அதே நேரம் இந்த வரலாறு சித்திரம் பாடங்களில் தமிழர்களுடைய வரலாறுகள் அடையாளங்கள் மன்னர்களுடைய பெயர்கள் நிறைய இல்லாமல் செய்யப்படுகின்றது. அந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கரிசனை என்பதை அறிய முடியுமா? Honorable Prime Minister. Honorable Speaker, if there's any distortion or exclusion of any historical events or people that should be included, we will certainly look into it. With regard to the religion subject, for each religion there is an advisory committee in the ministry. For Hinduism also there is a religious advisory committee. All the modules on religion are first submitted to the committee for review and approval, and it is with their suggestions that the final module is sent for publication. Just 2 weeks ago also I met with the Hindu Religious Committee to discuss some of these issues that the member is raising, and their opinion on this matter was sought, and their recommendations have been sent to the National Institute of Education. In fact, the NIE member was also an NIE member in charge of the Hindu religious subject was present at that committee when this discussion took place.